शिरडी वासा श्री साई Shri Sai Sa, Sai Sa, Sai Sa, Jai Sai Sa.
सा साधु मनोहरा श्री साई सा जीवाधारा जय साई सा जय जगदीशा श्री साई सा साई सा साई सा श्री साई सा साई सा साई सा जय साई सा शिरडी वासा जय साई सा शिरडी वासा जय साई सा साई सा साई सा श्री साई सा साई सा साई सा जय साई सा साई सा आचार्य रूपनी श्री साई सा आनंद निलय में जय साई सा आचार्य रूपनी श्री साई सा बाबा बाबा जय साई सा ईशा वेशा श्री साई सा साई सा साई सा श्री साई सा साई सा साई सा जय साई सा शिरडी वासा जय साई सा शिरडी वासा जय साई सा साई सा साई सा श्री साई सा साई सा साई सा जय साई सा साई सा विघ्न विनाशनी श्री साई सा विघ्नदासनी जय साई सा विघ्न विनाशनी श्री साई सा देवी ज्योति जय साई सा तू देवी बुद्धि श्री साई सा साई सा साई सा श्री साई सा साई सा साई மலர் விழுந்தாள் வெந்து விடாதோ
எங்களையே கொஞ்சம் ஆதரிப்பாய் அரவணைப்பாய் எங்களையே கண்ணீர் சிந்தி அழுவது போடி கையில தேவி அனுமாரி அன்னையனும் தாயிரு கையில வெந்நீரில் மலர் விழுந்தால் வெந்து விடாதோ வெந்நீரில் மலர் விழுந்தால் வெந்து விடாதோ உலக வேதனையில் எங்கள் மனம் நொந்து விடாதோ உலக வேதனையில் எங்கள் மனம் நொந்து விடாதோ கண்ணீர் சிந்தி அழுவது போடி கையிலே தேவி கருமாரி அன்னையனும் தாயிரு கையிலே தீபாரம் அன்னதானம் நடைபெற்றது. இப்பொழுது 6 மணி முதல் கொண்டு தொடர்ந்து ஒரு 2 மணி நேரமாக இறைநாமாவை சொல்லிட்டு இப்பொழுது பாபாக்கு சாயங்கால ஆரத்தி நடப்பது போலேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக ஆரத்தி நடைபெற்று எல்லோருக்குமே அன்னதானம் வழங்கியிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், வாழ்க்கையில இறைவனை விட குரு ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்படின்னா என்ன சுவாமி, கடவுளை விட குரு முக்கியமானவரா? கண்டிப்பாக கடவுளை விட குரு தான் ரொம்ப முக்கியமானவர். அதுக்காக வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, குரு அருள் இருந்தால் மட்டுமே திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. குருவனோட அருள் இருந்தால் மட்டுமே பகவானோட சங்கல்பம் கிடைக்கும். அப்ப நம்ம யாரை முதல்ல வழங்கணும் அப்படின்னா, குரு வழி படணுமா, அம்மானுஷர படணுமா, எபெருமானார படணுமா அப்படின்னா, குரு அப்படின்றது அவரவர்கள் தேர்ந்தெடுக்கிறது முறையில். நீங்க யாரை வேணா தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு சொந்த விருப்பம், அது மனுஷனா இருக்கலாம், மகானா இருக்கலாம், கடவுளா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். குருவை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப நிதானமா ஒரு வழிகாட்டி, ஒரு மந்திரம், சாதாரணமாக ஒரு மந்திரம், காயத்ரி மந்திரம்
நீங்க இதை சொல்லிக்கணும் அப்படின்னா கூட ஏதேனும் ஒரு குரு மூலியமா தான் அந்த மந்திரத்தை நீங்க கத்துக்கணும். அப்பதான் அந்த மந்திரத்துக்கான சாநித்தியம் உங்களுக்கு கிடைக்கும். குரு இல்லாத எந்த மந்திர உபதேசமே அது நிஷ்பலமாகும். நம்ம ஏதோ யூடியூப் பார்க்கறோம், புஸ்தகம் பார்க்கறோம், கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா கூட எதுக்காக ஆஞ்சநேயர் ஐயப்பன் மட்டும்தான் இங்க இருந்தாங்க. அப்படியே அதுக்கப்புறம் கூடிய காலத்துல பாபா வந்தாரு. அப்புறம் நவகிரகங்கள் ஆகிட்டு அப்புறம் பாபா ஆகிட்டாரு. அப்புறம் கும்பாபிஷேகம் முதல்ல ஆண்டாள் கொடிமரம், அப்புறம் மறுபடியும் கொடிமரம் கும்பாபிஷேகம் முதல் சிவகாமி நடராஜர், மறுபடியும் ராமர், இப்போ கிருஷ்ணர், இப்போ ராமானுஜர், இப்படி நிறைய மூர்த்தங்கள் இங்க பிரசிச்சிட்டு. அப்படியே ராமரை தரிசனம் பண்ணிக்கலாம். கிருஷ்ணர் இருக்காங்க, வந்து கிருஷ்ணருக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. நவநீத சந்தான நவநீத கிருஷ்ணன் பேர், குழந்தை நவநீதன் பேர். குழந்தைக்காகவே சேவை சாதிச்சு குழந்தை பாக்கியம் கூட்டத்துக்காக ஒரு யுகபுருஷராக ராமர், வெங்கடத்தரம் ஸ்ரீனிவாசன், 3 யுகபுருஷர்கள் இந்த ஒரே கோவில் இருக்காங்க. அபிஷேக ஆராதனை இருக்கிறது. 2 பிரதோஷ கால மாசத்துக்கு பிரதோஷ காலத்துல சிவகாமி நடராஜருக்கு அபிஷேக ஆராதனை இருக்கிறது. பௌர்ணமிக்கு அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜை அம்பாள் ஊஞ்சல் இருக்காங்க. இப்படி எல்லா மூர்த்திகளுக்கும் நம்ம கோவில்ல மாசாந்த அதாவது வாராந்திர பூஜை, பக்ஷம் அதாவது 14 நாள் பூஜை அப்படின்னா தடையில்லாம ஏதாவது இருந்தாலும் முடிஞ்சு நம்ம செய்வோம் அப்படின்னு அடிக்கடி நாங்கள் எந்த விண்ணப்பத்தை வைத்தாலும் இந்த விண்ணப்பத்தை இந்த சீதாராம கல்யாண சேவா சந்தை ட்ரஸ்ட் அப்படின்னு சொன்னதோட சீதாராம கல்யாண ட்ரஸ்ட் பிரசிடென்ட் அவர்கள் மதிப்புக்குரிய திரு ராமச்சந்திரன் அவர்கள் இந்த எல்லா பூஜைகளும் எப்படியாவது கொஞ்சமாவது சொற்பமாவது இந்த பூஜைகள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நடத்திக்கிட்டே வரோம். 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருஷத்துல ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ. இப்போ கிருஷ்ணர் வந்துட்டாரு, அவருக்கும் பண்ணணும், மாசம் ரோஹிணி பண்ணணும், கிருஷ்ண ஜெயந்தி வருது, கோகுலாஷ்டமி, இப்படி வேலைகள்னு சொல்ல முடியாது. முகூர்த்தங்கள் வளர்ந்துட்டே இருக்கு, அதுக்கான செலவுகளும் வளர்ந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்க சீதாராம கல்யாண சேவா சந்தை ட்ரஸ்ட் சார்பில் மாத சந்தா அப்படின்னு சீதாராமர் சந்தா அப்படின்னு 500 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 500 ரூபாய் வந்து இந்த மாதாந்தம் நடைபெறக்கூடிய எல்லா பூஜைகளுக்கும், அதாவது வியாழக்கிழமை பாபா பிரதி வியாழக்கிழமையும் மதியம் அபிஷேகமே அன்னதானம் ஆகுது. ஒரு வேலைக்கிழமை மட்டும் மாசத்துல மகேஸ்வரமான நடத்துவாங்க. மற்ற 3 வேலைக்கிழமைகளும் 3 4 வேலைக்கிழமைகளும் இந்த ஃபண்ட்ஸ்ல இருந்து தான் நாங்கள் எடுத்து வாரம் அன்னதானம், சகல சுத்தி விநாயகருக்கு, நவமி ராமருக்கு, திருவோணம் சரண நட்சத்திரம் பெருமாளுக்கு, ஏகாதசி சத்தியநாராயண, பௌர்ணமிக்கு அம்பாளுக்கு, 2 பிரதோஷம் நடராஜருக்கு, இப்படி எல்லாம் இது இடையில சனி பயிற்சி, குரு பயிற்சி, இதோட இப்ப திருவாதிரை, பிரதி திருவாதிரைக்கு ராமானுஜருக்கு திருமஞ்சனமும், இப்படி நிறைய விசேஷங்கள் நடந்துகிட்டே இருக்கு கோவில்ல. அதாவது கோவில் வேதாந்த சொல்லுது, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல இறைவன் குடிகொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம குழந்தை மாதிரி பூர்த்திக்கு மாற்றணும். காலையில் இது இடையில யோக ஸ்ரீனிவாசர் எழுப்பி காலையில ஒரு சுப்பிரபாத்தமாகி ராத்திரி மணி க்ஷீர பிரசாதமாகி சுவாமி சைனிக்கிற வரைக்கும் ஒரு பெருமாள் கோவிலுக்கான எல்லா பூஜைகளும் இந்த கோவில் நடைபெற்று போயிருக்கு. அப்படின்னா இதுக்கு எங்களோட ஹார்ட் ஒர்க் அப்படின்றதோட